10ஆம் ஆண்டு நிறைவு விழா சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசபின் தலைமையில் கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா உள்ளிட்ட பல விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சுவசரிய 10ஆம் ஆண்டு சேவையை பாராட்டி விசேட நினைவு முத்திரையும் தபாலுரை தலையும் வெளியிடப்பட்டதுடன் சேவையை மேலும் விஸ்தரிப்பதற்கான கையடக்க தொலைபேசி செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆம்புலன்ஸ் என்று வருகை தரும் சராசரி நேரத்தை 10 நிமிடங்களுக்கு குறைவாக விரைவுபடுத்துவதே எமது நோக்கமாகும். அதற்காக எமது ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கையை 400 வரை அதிகரித்துக் கொள்ளவும், போலீஸ் நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் பல முக்கிய இடங்களில் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களை அதிகரிக்கவும் நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக வாகன நெரிசல் மிகுந்த பிரதேசங்களாக சுவசரியவின் கீழ் மோட்டார் சைக்கிள் அவசர பிரிவு ஒன்றை ஆரம்பிக்கவும் நாம் எதிர்பார்க்கின்றோம். தற்போது ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னர் எமது பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மோட்டார் சைக்கிள்களில் சென்று உடனடியாக நோயாளருக்கு முதலுதவி வழங்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள் நலிந்த. ஏனெனில் பல விடயங்களை நாங்கள் மேளதாளங்களுடன் கண்டிய நடனங்களுடன் ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சிறிய காலத்துக்கு பின்னர் அவைகள் இல்லாமல் போய்விடுகின்றன. இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் நல்லது. யாரோ ஒருவர் ஆரம்பித்தார் என்பதற்காக அதை நிறுத்தவோ மாற்றவோ தேவையில்லை. சுவசரி அதற்கு சிறந்த உதாரணமாக. உண்மையில் எனக்கு அழைப்பு விடுத்தமைக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏனெனில் எனது மகிழ்ச்சி இன்று உண்மையில் மிக உயர்ந்த நிலையில். 2016 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் தடவையாக நாங்கள் 144 பேர் ஹைதராபாத்திற்கு சென்றோம். மிக கடினமான வேலை அன்றைய தினம். அங்கிருந்து இங்கு வர வேண்டியிருந்தது. வெளியே கேமராக்கள் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு பதிலாக பொதுவாக கற்களை எறிந்தன. 10 வருடங்களுக்கு பின்னர் இந்த விதமாக அந்த முத்திரை வெளியிடப்படும் அளவுக்கு இது வளர்ச்சியடையும் என அன்றைக்கு நான் நினைக்கவில்லை. பாரிய தியாகத்தை செய்தே இதனை நாங்கள் இங்கு கொண்டு வந்தோம். நாங்கள் முயற்சிப்போம். நானும் எனது 100% ஆதரவை வழங்குவேன். அன்றைக்கும் வழங்கினேன், இன்றைக்கும் வழங்குகின்றேன், நாளைக்கும் வழங்குவேன். சுவசரிய ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்னர் இந்த கருத்து மனதில் தோன்றி அதற்காக உழைத்த எமது நண்பர் ஹர்ஷ டி சில்வா ஆரம்பித்து இதற்காக உழைத்த பிரதிநிதிகள் பலர் இருந்தனர். இதனை கைவிடாமல் தொடர்ச்சியாக பேணி வந்தனர். அந்த அனைவருக்கும் எமது மரியாதையை, நாட்டின் மரியாதையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த போது எமது ஜனாதிபதி விடுத்த கோரிக்கைக்கு அமைய மேலும் 100 ஆம்புலன்ஸ்கள் கிடைக்க உள்ளன. இலங்கையின் பொது சுகாதார உட்கட்டமைப்பு அவசர சிகிச்சை பிரிவினை வலுப்படுத்துவதற்கு இந்தியா பல ஆண்டுகளாக ஆதரவு வழங்கி வந்துள்ளது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்த போது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கோரிக்கைக்கு இணங்க மேலதிக உதவியை வழங்குவதாக நாங்கள் உறுதியளித்தோம். தற்போது நாங்கள் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு புதிய ஆம்புலன்ஸ்களை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றோம். இதனூடாக தற்போது 13 நிமிடங்களில் செயற்படும் நேரத்தை 10 நிமிடங்களாக குறைக்க முடியும் என நான் நம்புகின்றேன்.